மிசாஜனிஸ்டிக்காக இருக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லிக் கொடுக்கல, செக்ஸிஸ்டாக இருக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லிக் கொடுக்கல, காஸ்டிஸ்டாக இருக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லிக் கொடுக்கல, பாடி ஷேம் பண்ணக்கூடாதுன்னு யாரும் சொல்லிக் கொடுக்கல. ஸோ அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்காத விஷயங்கள்லாம் என் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினச்சி அதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு நினைக்கிறேன். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித் குமார் நடிப்பில் விடாமுயற்சி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. அம்மாவை ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும். எதனால பிடிக்கும் அம்மாவை ரொம்ப? தெரியல. பொதுவா எல்லாருக்கும் பேய்னா பயமா இருக்கணும், உங்களுக்கு மட்டும் ஏன் அந்த ஏஞ்சல் கெட்டப் டெவில் கெட்டப்ல பயம் வரல உங்களுக்கு? ஆனா தெரியல, இந்த ஊர்ல இல்ல. பயங்கரமான ஆளா இருப்பார் போலயே. அவன் நான் கேட்டேன், என்னடா என்னனோ உள்ள நான் அதெல்லாம் போட்டேன் என்ன பண்ண, அது ஒரு கேம் தானே. சொல்லுவேன் அது ஒரு வாட் இஸ் த மோஸ்ட் வெனமஸ் ஸ்னேக் இன் த வேர்ல்ட் அப்படின்வான். என்னடா கேட்குற, அந்த கொஸ்டின் புரியறதுக்கே எனக்கு ஒரு 2 நிமிஷம் ஆயிடும். சரி இப்போ உன்னை கேட்டால் நீ சொல்லு, அது எனக்கு புரியுதா பார்க்குறேன் ப்ளீஸ். க்ளூ கொடுக்குறேன். மிசாஜனிஸ்டிக்காக இருக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லிக் கொடுக்கல, செக்ஸிஸ்டாக இருக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லிக் கொடுக்கல, காஸ்டிஸ்டாக இருக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லிக் கொடுக்கல, பாடி ஷேம் பண்ணக்கூடாதுன்னு யாரும் சொல்லிக் கொடுக்கல. ஸோ அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்காத விஷயங்கள்லாம் என் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினச்சி அதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு நினைக்கிறேன். Rednote celebrating Manjari, title sponsor GT Holidays, snacks partner Chennai Kulfi, venue partner V Space. பயங்கரமான ஆளை வந்து நம்ம ஸ்டேஜுக்கு வந்து வெல்கம் பண்ண போறோம். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர். பலத்த கைக்கு தட்டலோட நிலவான் ஸ்டேஜ். ப்ரோ வாங்க. பிக் பாஸ் போனதுக்கு அப்புறம் அம்மாவை மிஸ் பண்ணீங்களா? ஆமா. எவ்வளவு மிஸ் பண்ணீங்க? மைக் வச்சுக்கோங்க. 100. 100 தானா? 100 தானா? என்கிட்ட வேற சொன்னேன். இன்ஃபினிட்டி. ஓ அதுக்கு மேல அம்மாவை ரொம்ப பிடிக்குமா? எதனால பிடிக்கும் அம்மாவை ரொம்ப? தெரியல. பொதுவா எல்லாருக்கும் பேய்னா பயமா இருக்கணும், உங்களுக்கு மட்டும் ஏன் அந்த ஏஞ்சல் கெட்டப் டெவில் கெட்டப்ல பயம் வரல உங்களுக்கு? ஆனா தெரியல, இந்த ஊர்ல இல்ல. பயங்கரமான ஆளா இருப்பார் போலயே. அப்புறம் அம்மா அந்த கெட்டப் போட்டாங்கன்னு கேளுங்க. டெவில் கெட்டப் ஏமா போட்ட? அதான் இல்ல நீ சொல்லு, ஏன் நான் அந்த கெட்டப் போட்டேன்? இல்லை அவன் நான் கேட்டேன், என்னடா என்னனோ உள்ள நான் அதெல்லாம் போட்டேன் என்ன பண்ண, அது ஒரு கேம் தானே. சொல்லுவேன் அது ஒரு கேம் தானே, அது என்ன உண்மையா? அது எனக்கு தெரியாதா? யாரை ஏமாத்த பார்க்குறீங்க? என்னது இதுக்கு நீ சொன்னியா இல்லையா? சொல்ல போய் சொல்ல சொன்ன நீ எங்க? நிலவு எப்படிப்பட்ட பையன்? வீட்டுல சமத்து பிள்ளையா? ஆமா. அம்மா பேச்செல்லாம் கேட்பீங்களா? கேவ. என்ன அம்மா ரியாக்ட் பண்றாங்க இல்லங்கற? நீ சமத்து பிள்ளையா? சொல்லு, நீ சமத்து பிள்ளையா? ஐஸ் வைக்கிறது நினைக்கிறேன். நீ சேட்ட பிள்ளையா சமத்து பிள்ளையா? சமத்து பிள்ளை பாதி அந்த மாதிரியா? இப்போ பெரிய பையன் ஆனதுக்கு அப்புறம் பால் பாக்கெட் வாங்கிட்டு வரணும், கருவேப்பிலை எல்லாம் வாங்கிட்டு வரணும். அதெல்லாம் அவன் சொல்லிட்டான். இனிமே நீ நான் ஒரு 10 இயர்ஸ் ஆனோடனே நானே உனக்காக பைக்கு சோஃபா டார்ச்சர் பண்ணுவாங்க வீட்டில் படுத்து. அப்போதான் ஆஃபீஸ் போயிட்டு எல்லாம் டயர்டாக எல்லாம் முடிச்சுட்டு வந்து படுப்போம். 2 பேரும் வந்துட்டு நிறைய பில்லோ டாக்ஸ் நைட்டு, நாங்கள் 2 பேர் பண்ணுறது தான் பில்லோ டாக்ஸ். வந்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பேசுது. அப்படியே யோசிச்சுட்டே தான் எல்லாம் பேசிட்டு, வாட் இஸ் த மோஸ்ட் வெனமஸ் ஸ்னேக் இன் த வேர்ல்ட் அப்படின்வான். என்னடா கேட்குற, அந்த கொஸ்டின் புரியறதுக்கே எனக்கு ஒரு 2 நிமிஷம் ஆயிடும். இது கூட புரியலையா? வாட் இஸ் த மோஸ்ட் வெனமஸ் ஸ்னேக் இன் த வேர்ல்ட் அப்படின்வான். அப்புறம் அதுக்கு ஆன்சர் சொல்லுவான். அந்த ஆன்சரும் நமக்கு புரியாது. அவன் ஒரு ஆன்சர் சொன்ன நீ சொல்லு, வாட் இஸ் த மோஸ்ட் வெனமஸ் ஸ்னேக்? ஐ டோன்ட் நோ. சொல்லுடா. கேட்டீங்க. சரி இப்போ உன்னை கேட்டா நீ சொல்லு, அது எனக்கு புரியுதா பார்க்குறேன் ப்ளீஸ். க்ளூ கொடுக்குறேன். சொல்லு அப்படியே. இல்லை இன்லேண்ட் டைப்பன். ஓகேவா? இன்லேண்ட் டைப்பன் புரிஞ்சுதா? புரியல, எனக்கும் அப்படிதான் இருக்கும். இன்லேண்ட் டைப்பன் அதுதான் வந்து வேர்ல்ட்லே மோஸ்ட் வெனமஸ் ஸ்னேக்காம். வெனமஸ் ஸ்னேக். ஓ விஷம் இருக்கிற ஸ்னேக். அதுவே எனக்கு ஃபர்ஸ்ட் ஆமா எனக்கும் வந்துட்டு வெனமஸ். அதுக்கு வேற சொல்லுவான் பாய்சன் வேற வெனம் வேற. அது வேற எங்கேருந்துடா இதெல்லாம் கத்துக்கிற அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கு ஆன்சர் சொன்னோடனே நமக்கு அட்லீஸ்ட் ஆன்சர் தெரிஞ்சாவது பரவாயில்ல. ஆன்சரும் தெரியாம நம்ம என்ன பண்ணுவோம், காதில் கேட்டதை வச்சு நான் கூகுள் பண்ணுவேன். கூகுள் பண்ணி இவன் சொன்ன ஆன்சரையும் கொஸ்டினையும் கண்டுபிடிச்சு மேட்ச் பண்ணி இது எங்கேருந்துடா கற்றுக்கிட்டேன்னா
என் பிரெயின் சொல்லுச்சு அப்படின்வான். எப்படா உன் பிரெயின் சொல்லுச்சு அப்படின்னு அம்மாவுக்கே தெரியாதுல நிறைய கத்து டெய்லி இந்த மாதிரி போயிட்டு ஐ மீன் யூடியூப்ல வந்து டாக்டர் பைனாக்ஸ்னு ஒரு ஷோ இருக்கு. அதில் இந்த மாதிரி சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் அவர் சார் போய் பார்த்துட்டு வந்துட்டு நமக்கு டெஸ்ட் வச்சுட்டு இருப்பாரு. டெய்லியும் ஒன்னொன்னா கேட்டுட்டு இருப்பாரு. இந்த மாதிரி இப்படிதான் வாழ்னா அவனுக்கு சொல்லி கொடுக்கலாம், அவன் தான் எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ எல்லா அம்மாவுக்குமே ஒரு ஆசை இருக்கும், கையில் தன் பையன் தன் பொண்ணு யாராவது ஒருத்தவங்க வந்ததுக்கப்புறம் நான் இப்படிலாம் வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. நீங்கள் அப்படி ஆசைப்பட்டீங்களா, இல்லை பையன் பிடிச்ச மாதிரி வளரட்டும் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டீங்க? இல்லை, எனக்கு பிடிச்ச மாதிரி வளரணும் அப்படின்னு நான் கண்டிப்பாக ஆசைப்படல. எனக்கு வந்துட்டு நான் வந்துட்டு பேரண்டிங் இல்லை குழந்தை அப்படின்ற டெசிஷன் எடுக்கும் பொழுதே ஐ வாஸ் வெரி கிளியர் தட் ஐம் கோயிங் டு பிரிங் அ சோல் ஐ மீன் டு திஸ் வேர்ல்ட், ஐ ஷுட் பி ரெஸ்பான்சிபிள் அப்படின்றது தான். அதை தாண்டி இவன் வந்து இப்படி ஆகணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு எதுவுமே இல்லை. அவன் வந்துட்டு ஆனால் எடு ரொம்ப லாங்கஸ்ட் ஸ்னேக் யோசிச்சுட்டு நான் தரேன் அப்படின்னு நான் எதுவுமே வந்துட்டு யோசிக்கல. எனக்கு வந்துட்டு ஐல் கிவ் யூ வாட் எவர் ஐ ஹேவ். ஏன்னா எனக்கு நான் வந்து ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்கும் பொழுது ஸ்கூலில் சேர்க்கறதுக்கே வசதி இல்லாத ஒரு காலத்தில் அவங்கக்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்து என்னை சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்க வச்சாங்க. அப்போது இப்போது என்னுடைய ஃபேமிலி இந்த நிலைமையில் இருக்குன்னா அதுக்கு ஒரே ரீசன் எஜுகேஷன் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ எந்த இடத்துலையுமே வந்துட்டு அந்த ஏன்னா ப்ரிவிலேஜ் சுத்தமாக கிடையாது. பேஷன் கொட்டி அப்படியே மீடியா போகணும், இதுவாகணும் அதுவாகணுன்ற ஆசை எனக்குமே இருந்தது. இப்போ இருக்கிற இந்த ஆசைலாம் அங்கேருந்து விட்ட குறை தொட்ட குறை தான், அதுதான் இங்கே வந்து நிற்க வச்சிருக்கு. ஆனால் அப்போது இருந்த அந்த பேஷனை நோக்கி ஓடுறதுக்கான ப்ரிவிலேஜ் அப்போ இல்லை. ஆனால் எங்கள் வீட்டில் வந்து 3 வேளை சோறு கொடுக்குறோம், உன்னை நல்லா படிக்க வைக்கிறோம், அதுக்கு மேலே உன் பொறுப்பு அப்படின்ற மாதிரி விட்டுட்டாங்க. அந்த எஜுகேஷன் மட்டும்தான் எங்களுடைய ஒட்டுமொத்த என்னோட ஜென்ரேஷனோட ஸ்டேட்டஸே இப்போ மாற்றிருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் எஜுகேஷன் மட்டும்தான். ஸோ அதை மட்டும் நான் இவனுக்கு பொறுப்பாக கொடுக்கணும் அப்படின்றத தெளிவாக இருந்தேன். இவனுக்கு நான் வந்துட்டு இப்போது அந்த எஜுகேஷன் சாய்ஸில் வந்து ரொம்ப தெளிவாக அவனை வந்துட்டு ஒரு எஜுகேஷன் சாய்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு யோசித்தேன். இதுக்கப்புறமா ஒரு 5ஆவது படிக்கும் போதோ இல்லை 7ஆவது படிக்கும் போதோ இல்லை 10ஆவது படிக்கும் பொழுதோ அவனுக்கு வந்து நான் ஒரு ஆர்டிஸ்ட் ஆகணும், நான் வந்து இப்படி ஒரு பேஷன் நோக்கி போகணும் அப்படின்னு சொன்னாலுமே இப்போ அதுக்கான ப்ரிவிலேஜ் அவருக்கு இருக்குன்றதுனால அதை என்னால் சமாளிக்க முடியுன்றதுனால ஓகே நீ வந்து எனக்கு டாக்டர் ஆகணும் இல்லை இன்ஜினியர் ஆகணும் இல்லை. ஸோ பாட்டம் லைன் என்னென்னா பேஷன் இஸ் அ ப்ரிவிலேஜ், ஓகேவா? ஸோ அதை நோக்கி ஓடுறதுக்கான ப்ரிவிலேஜ் இருக்கிறவங்க மட்டும், ஏன்னா ஈஸியாக நம்ம சொல்லிவிடுவோம் உங்கள் கனவை நோக்கி ஓடுங்க, நீங்கள் உழைப்பு போட்டால் உங்களால் அடைய முடியாதது எதுவுமே இல்லை, கனவு தான் முக்கியம் அப்படின்னு. ஒருத்தன் கனவை நோக்கி ஓடணுன்னா ஒரு குடும்பமே கஷ்டப்படணும். ஸோ குடும்பம் கஷ்டப்படும் போதா இல்லை நாம் கஷ்டப்பட போகிறோமான்னு எடுக்கிற அந்த சாய்ஸில் தான் அது பேஷனாக இல்லை வந்துட்டு அந்த வேறு முடிவான்றதுல இருக்குது. ஸோ இவனுக்கு நான் ரெஸ்பான்சிபிளாக என்ன கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும், அவன் அதை எப்படி எடுத்துக்கணுமோ அவன் அதை எடுத்துகிட்டு கரெக்டாக வளருவான் அப்படின்றது. இன்னும் நான் கான்ஷியஸாக என்னெல்லாம் பண்ணுறேன்னா அவனை ஜெண்டர் பயஸ்டாக வளர்க்கக்கூடாது அப்படின்ற விஷயங்கள், பாடி ஷேம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஜென்ரலாக நமக்கு எதெல்லாம் சின்ன வயசில் சொல்லி கொடுக்கலையோ அது எல்லாத்தையும் அவனுக்கு சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, அதெல்லாம் நான் அவனுக்கு வந்துட்டு சொல்லி கொடுக்கல. ஏன்னா அது எல்லாமே நம்ம கற்றுக்கிட்டோம், களவும் கற்றுமரன்ற மாதிரி எல்லாமே சின்ன வயசில் நம்மளாம் பண்ணோம், நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. நம்ம யாரும் வந்து திருடங்கள் ஆகலை. ஆனால் நம்மளாம் என்ன ஆயிருக்கோன்னா எதெல்லாம் சொல்லி கொடுக்கலையோ அதுவாக ஆயிருக்கும். மிசாஜனிஸ்டிக்காக இருக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லிக் கொடுக்கல, செக்ஸிஸ்டாக இருக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லிக் கொடுக்கல, கேஸ்டிஸ்டாக இருக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லிக் கொடுக்கல, பாடி ஷேம் பண்ணக்கூடாதுன்னு யாரும் சொல்லிக் கொடுக்கல. ஸோ அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்காத விஷயங்கள்லாம் என் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினச்சி அதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா மாரல்ஸ் வந்து ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குறது வளருது அதில் வந்துடுது. ஆனால் இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் வந்துட்டு வீட்டில் இருந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதை வந்து ஆரம்பிச்சிருக்கேன், முழுமையாக செஞ்சிடணும்னு நினைக்கிறேன், முயற்சி பண்ணுவேன். அம்மா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போனாங்க போது நீங்கள் ஃபீல் பண்ணீங்களா? அம்மா போயிட்டாங்க, அம்மா என்னது ஃபீல் பண்ணுறதுனா என்னது என்னது அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா? அம்மா இப்படி வீட்டில் படிக்க சொல்லுவாங்களா, இல்லை ஹோம்ஒர்க் பண்ண சொல்லுவாங்களா, சாப்பிட சொல்லுவாங்க, விளையாட போட மாட்டாங்க, அந்த மாதிரியா? இல்லை இல்லை உன்னை நான் வீட்டில் படிக்க சொல்லுவேனா? சொல்லுவானே. வேற என்ன சொல்லுவேன்? நல்ல அம்மாலாம் சொல்லும் போது ஒன்றுமே சொல்ல முடியாது, அப்படியே வெளியே இருப்பேன். அவனுக்கு வந்துட்டு ஸ்கூலில் ஹோம்ஒர்க்லாம் கிடையாது இப்போது. ஸோ அவனுக்கு 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அசஸ்மெண்ட் கிடையாது. ஸோ அதனால எங்களுக்கு வந்துட்டு எதுவும் இல்லை.
சொல்கிறது, அவரை வீட்டில் வந்து சொல்லி கொடுக்குறது. அதான் சொன்னேன், இவரு தான் நமக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காரு. ஸோ அந்த விஷயம் எனக்கு என்னன்னா இப்படி ஒரு ஒரு சமத்தான ஒரு பையன் சமத்துலாம் இல்லைங்க, என்ன சொல்றீங்க? அவன் வேற மாதிரி சேட்டை பண்ணுவான். கொஞ்சம் செய்யறாரு, உங்களுக்கு நிறைய சொல்லி அவன் கொடுக்குறாரு. வந்து அடம் பிடிக்க மாட்டான், இது வேணும் அது வேணும்னு அடம் பிடிக்க மாட்டான். ஆனால் அவன் பண்ணுற அடம்லாம் வேற மாதிரி இருக்கும். அவன் வந்து எமோஷ்னல் வேலிடேஷன் கேட்பான். அது பண்ணுறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா? நீ தானே இப்போ கத்துன, நீ பண்ணது தப்பா இல்லையா அப்படின்வான். அவனை வந்து இப்போ நான் திட்டிட்டேன் அப்படின்னா அவன் கோவமாக இருப்பான். நம்ம வீட்டிலலாம் நம்மளை எப்படிங்க திட்டுவாங்க, தூக்கி போட்டு மிதிப்பாங்க. அடி சம்மட்டி நீ கோச்சிக்க முடியுமா ஆப்போசிட்ல? நீ எப்படி என்ன திட்டுவ, நீ எப்படி மேலே கேட்ப அப்படின்ட்டு. இப்போ ஏதோ மால் போயிருக்கேன், அவன் தரையில் புரண்டு அழுகுறான்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ 4 பேர் பார்க்குறாங்களே, என் பிள்ளை இப்படி என் மானத்தை வாங்குது, நீ அழு அப்படின்னு விட்டுருவேன். அவனுக்கு அப்படி தான் அவனோட எமோஷனை வெண்ட் அவுட் பண்ண தெரியும். ஸோ அழுகிறது இல்லை அடம் பிடிக்கிறது அப்படி தான் குழந்தைங்களுக்கு வெண்ட் அவுட் பண்ண தெரியும். தான் நம்ம தான் பெரியவங்க, அதை நம்ம தான் புரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான். ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு நான் இப்போ சொல்கிறேன், இதை நீ கேட்டே ஆகணும் அப்படின்றதுலாம் ரொம்ப ரேர் கேஸில் அப்படி வர்றது. மற்ற நேரம் அழுவ போகிறேன்னு நம்மளை மிரட்டினார்னா நீ அழுவு, இன்னும் ஒன்றுமே இல்லை, நீ அழுவு பரவாயில்ல, நீ வேணால் ஓரமாக போயிட்டு அழுதுட்டு வரியா அப்படின்ற மாதிரி தான். கொஞ்சம் இதுக்கான எக்ஸ்போஷர் நமக்கு இருந்ததுனால நம்மளால இப்படி வளர்க்க முடியுது, அவ்வளோதான். இது நம்ம வந்து நம்ம அம்மா அப்பா இப்படி வளர்க்கல அப்படின்லாம் நம்ம அவங்கள சொல்லவே முடியாது. அவங்களுக்கு இருந்த ரிசோர்ஸஸ், அவங்களுக்கு இருந்த எக்ஸ்போஷர் வச்சு அவங்க எப்படி பெஸ்ட்டாக நம்மளை கொடுத்துருக்காங்களோ நம்ம இப்படி இருக்கோம். நம்மளால இன்னும் என்ன முடியுமோ அதுக்கான ட்ரையாக தான் இதை பார்க்குறேன். Red Note celebrating Manjari, title sponsor GT Holidays, snacks partner Chennai Kulfi, venue partner V Space. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித் குமார் நடிப்பில் விடாமுயற்சி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது.